Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கல்வெட்டில் தங்களது பெயர்கள் இடம்பெற வேண்டும் என்பதற்காக சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக பணிகளை திமுகவினர் அவசரமாக செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து அவர்களோடு நமது செய்தியாளர் கண்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சேலம் மாநகரில் உள்ள எட்டுப்பட்டி மாரியம்மன் கோயில்களில் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் கோயிலில் 100 ஆண்டு பழமை வாய்ந்தது. இந்த மாரியம்மன் கோயில்களில் அவசர கதியில் கும்பாபிஷேகத்திற்காக குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திமுகவினர் கல்வெட்டில் தங்கள் பெயர் இடம்பெற வேண்டும் என்பதற்காக ஆட்சி முடிவதற்கு முன்பாக பிப்ரவரி 24 கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிட்டு அதற்கான பணிகளை நடத்தி வருகின்றனர். இதில் கட்டட ஸ்திரத்தன்மை இல்லை என பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். செவ்வாய்ப்பேட்டை என்பது நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் வந்து செல்லக்கூடிய இடமாக இருப்பதாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய இடமாக இருப்பதாலும் பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில சுற்றுச்சூழல் தலைவர் கோபிநாத் இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். சார், இந்த கும்பாபிஷேக பணிகள் ஏற்கனவே துவங்கிட்டாங்க. இறுதி கட்டத்தில் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பொதுமக்கள் சொல்றாங்க. இது என்ன சார் காரணம்? இல்லை, பிரதானமான இந்த கோவில் 1000 ஆண்டு காலம் நிலைச்சு நிற்கக்கூடிய இந்த கட்டிடமானது கருங்கல் கட்டிடம் கட்டுவதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்தில் இந்த கட்டிடமானது அவசர கதியில் கட்டப்படுவதாக, அதாவது கட்டிகிட்டு இருக்காங்க, தேதி குறிப்பிட்டாச்சு, பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதின்னு குறிப்பிட்டாச்சு. அந்த தேதிக்குள்ளர கட்டுமான பணிகள் முடிக்கணுன்றதுக்காக அவங்களும் வேகமாக பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் பணிகள் 40% மேலே முடிவடையாமல் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால பொதுமக்களும் இங்கே பக்தர்களும் இங்கே பக்கத்தில் இருக்க வியாபார பெருமக்கள் எல்லாருமே ஒரு அச்சத்தை தான் இதை பார்க்குறாங்களே ஒழிய சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருந்த கும்பாபிஷேகம் தேதி, ஆனால் நம்ம மாரியம்மனுக்கு கும்பாபிஷேகம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் குதூகலப்பு இருந்தது போய் இப்போ கவலையும் சூழ்ந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்காக தான் இப்போ நாங்களும் நேற்றைய தினம் நம்ம ஈவோ அவங்கள தொடர்பு கொண்டு கேட்டோம். இல்லை, கட்டுமான பணிகள் நிறைவடைஞ்சுங்கிறாங்க. ஆனால் 40% பணிகள் இங்கே காத்துட்ருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு பிறகும் சில பணிகள் நடைபெறுங்கிறாங்க. நாங்கள் அதை தான் சொல்கிறோம். முழுமையான முறையில் கும்பாபிஷேகம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பூரணத்துவமாக இருக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை, பொதுமக்களினுடைய பக்தர்களுடைய கோரிக்கை. அது நடைபெறுமா அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்கிறதுனால நேற்றைய தினம் முகூர்த்த கால் நடப்பட்டிருக்கு. அதனால் பொதுமக்கள் நிறைய பேர் இதை கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் ஜேசி அவங்கள தொடர்பு கொண்டு நேற்றைய தினத்திலிருந்து தொடர்பு கொள்கிறோம். அவங்கள தொடர்பு கொள்ள முடியல, ஃபோனை எடுக்கலை. அவங்க இன்றைக்கும் ஃபோன் பண்ணேன், அவங்க தொடர்புக்கு ஃபோனை எடுக்கலை. ஸோ அவங்கள நேரில் சந்திக்கிறதுக்கு நாங்கள் இன்றைக்கி போயிருக்கோம். எதற்கு இந்த அவசரம்? இது 1000 ஆண்டுகள் பழமையான கோயில், 100 ஆண்டு காலமாக இந்த கல் தூண்லாம் நிலைக்க வேண்டிய நிலை இருக்குது. எதுக்காண்டி இந்த அவசரம்? ஆளுங்கட்சியினுடைய பெயர் கல்வெட்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இருக்குது அப்படிங்கிறது தான் பொதுமக்களும் கருதுகிறார்கள், நாங்களும் கருதுகிறோம். அதாவது ஆளுங்கட்சியினுடைய பெயர் கல்வெட்டில் இடம்பெற வேண்டும் என்பதற்காக அவசர கதியில் நடப்பதாகவும் மக்கள் உயிருடன் விளையாடுவதாகவும் அந்த பகுதி வியாபாரிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ்கே கண்ணன்.